ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெல்மணி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி நண்டு மசாலா அண்ட் நண்டு சூப். 2 ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக அண்ட் டேஸ்டியான இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி நெல்மணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நண்டு பார்த்திங்கன்னா இது கடல் நண்டு, சின்ன சின்ன நண்டாக தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 kg வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து பாதி வந்து நண்டு மசாலாவுக்கும் பாதி வந்து நண்டு சூப்புக்கும் வந்துட்டு எடுத்துக்க போகிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து நண்டு மசாலா வந்து ரெடி பண்ண போகிறோம். நண்டு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு சட்டி வச்சுருக்கேன். கொஞ்சமாக வந்து ஆயில் ஊற்றிருக்கேன். கடலெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். கடலெண்ணெய் ஊற்றிட்டு கடலெண்ணெய் வந்து நல்லா வந்து காஞ்சிருச்சு. இதில் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு. சோம்பு நல்லா வெடிச்சதும் பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள் நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பச்சை மிளகா எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு பச்சை மிளகா வந்து போட்டிருக்கேன். இதில் வந்து 3 பெரிய வெங்காயம், மீடியம் சைஸில் இருக்கிற பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ரொம்ப பெரிய வெங்காயமாக பெருசாக இருந்துச்சுன்னா 1 போதும். இது வந்து மசாலா எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வெங்காயத்தோட அளவு வந்து அதிகமாகும். மசாலா வந்து நிறையா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெங்காயம் வந்து தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். 2, 3 கூட நீங்கள் எடுத்துக்கலாம். மீடியமாக எனக்கு அந்த நண்டோட லைட்டாக மசாலா போதும் அப்படிங்கிறப்ப வெங்காயத்தோட அளவு வந்து குறைச்சிக்கலாம். பட் நீங்கள் வெங்காயம் நிறைய சேர்த்தாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து வதங்கிட்டு இருக்க டைமில் நம்ம நண்டுக்கு வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மசாலாவுக்கு வந்து ஒரு கையளவு தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு மசாலா கிடைக்கும். இந்த மசாலா வந்து அதிகமாக வேணும் இல்லை வந்து நிறைய மெம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி மசாலா வேணும் இல்லை கம்மியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தேங்காயோட அளவு வந்து குறைச்சிக்கலாம். ஒரு ஹாஃப் மூடி தேங்காய் இல்லை ஒரு தேங்காய் அப்படியே ஃபுல்லாக நீங்கள் போட்டால் கூட அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மசாலா வந்து அதில் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒரு கையளவு தேங்காய் சேர்த்துருக்கேன். இதுக்கேற்ற மாதிரி நல்லாவே வந்து மசாலா கிடைக்கும். இதில் வந்து ஹாஃப் டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துருக்கேன். ஹாஃப் டீஸ்பூன் மிளகு, ஏற்கனவே வந்து பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் அண்ட் மிளகாத்தூளும் சேர்க்க போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்பைசினஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 10 பல்லு பூண்டு. இது இப்போ நல்லா தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். ஸோ தேங்காய் வந்து மசாலா அரைச்சி ரெடியாக வச்சாச்சு. வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் வந்துட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமான தக்காளி தான். இப்போ காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த சைஸில் தான் வந்து தக்காளி எடுத்திருக்கேன். இதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தோட தக்காளியும் வந்து நல்லா மசிஞ்சு வரணும். ஸோ லைட்டாக வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு கூட சேர்த்துட்டு நல்லா தட்டு போட்டு மூடிட்டிங்க அப்படின்னா லைட்டாக தண்ணி கூட சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடிட்டிங்கன்னா நல்லா வந்து அந்த தக்காளி குழஞ்சி வரும். இது நல்லா இப்போ வதங்கட்டும். தக்காளி வந்து வதங்கிட்டு இருக்க டைமில் நம்ம வந்து சூப் ரெடி பண்ணிக்கலாம். சூப் வந்து சட்டுன்னு வச்சிடலாம், ரொம்ப நேரம் ஆகாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் வந்து ஒரு துண்டு பட்டை, கல்பாசி, ஒரு பூ அண்ட் வந்து பிரிஞ்சி இலை 1 இது எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக சோம்பு சோம்பு சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இதில் இப்போ மிளகாய் சேர்த்துக்கிறேன். மிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு மிளகாய் நல்லா பெருசாக இருந்துச்சு, அது 2ஆ கட் பண்ணி சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இதில் காரத்துக்கு அப்படின்னு பார்த்தோன்னா மிளகா அண்ட் மிளகுத்தூள் அதுதான் சேர்க்க போகிறோம். மிளகாத்தூள் வந்து சேர்க்க போகிறதில்ல. ஸோ ஸ்பைசினஸ்க்கு நல்லா சூப் வந்து நல்லா காரசாரமாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிளகாத்தூள் அண்ட் மிளகா வந்து நீங்கள் தாராளமாக நிறையா கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுறலாம். சளிக்கு ரொம்ப நல்லது.
கொஞ்சம் வந்து எண்ணெயில வதங்குனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா கிடையாது. ஒரு தக்காளியில பாதி சேர்த்துருக்கேன். ரொம்ப பெரிய தக்காளியும் கிடையாது. மீடியமா இருக்கிற தக்காளியில அதையுமே கட் பண்ணிட்டு பாதி தக்காளி வந்து சேர்த்துருக்கேன். கொஞ்சமா கொத்தமல்லி தழை, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், நண்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 பீஸ் வர மாதிரி நண்டு எடுத்திருக்கேன். இத வந்து நீங்க சின்ன நண்டா இருக்கிறதுனால நான் அப்படியே சேர்த்துருக்கேன். பெருசா இருந்தாலும், சின்னதா இருந்தாலும் நல்லா வந்து ஒரு கரண்டிலயோ, மத்துலயோ வந்து நல்லா வந்து நசுக்கிட்டு அதுக்கப்புறம் சேர்க்கலாம். கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம். ஒரு செம்பு வந்து தண்ணி ஊத்துனேன். இப்போ இன்னொரு செம்பு தண்ணி ஊத்திக்கிறேன். சூப் வந்து எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ, அதுக்கேத்த மாரி நீங்க தண்ணி சேர்த்துக்கலாம். நண்டு வந்து மேக்ஸிமம் நீங்க நல்லா நசுக்கி, நச்சு போட்டீங்க அப்டின்னா, அதோட சாறு வந்து தண்ணீல இறங்கி ரொம்ப வந்து டேஸ்ட்டா இருக்கும் சூப்பு. ஸோ நண்டு வந்து எப்பவுமே வந்து சூப்பு செஞ்சீங்க அப்டின்னா, நல்லா வந்து நச்சு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இதுல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்ப இதுல மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள். மல்லித்தூள் பார்த்தீங்கன்னா, வீட்லயே அரைச்சது. அதுல வந்து மிளகு, ஜீரகம், சோம்பு இதெல்லாம் சேர்த்துருக்கோம். ஸோ, அது சேர்த்து அரைச்ச தூள் இது. மிளகாத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க சேர்த்துக்கலாம். நண்டு பொறுத்தவரைக்கும் நண்டு மசாலா, நண்டு சூப் இது எதுவா இருந்தாலும் நீங்க ரொம்ப ஸ்பைசியா சாப்பிட்டா ரொம்ப நல்லது, நல்லாருக்கும். ஸ்பைசி ரொம்ப வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, அது எல்லாத்தையுமே நீங்க கம்மி பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே வந்து இது கூட நல்லா கலந்து விட்டு, கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். மசாலா வந்து நல்லா வதங்கிருச்சு. அந்த பச்சை வாடை போனதுக்கப்புறம், தேங்காய் அரைச்சு வச்ச பேஸ்ட்ட வந்து சேர்த்துக்கலாம். இதில வந்து தண்ணி சேர்க்க வேண்டாம். லைட்டா அந்த தேங்காய் பேஸ்ட்ல எவ்வளோ ஊத்தி அரைச்சிருக்கோமோ, அத அப்படியே சேர்த்தா போதும். இதில வந்து இப்ப தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா வந்து அந்த தேங்காய் அரைச்சு வச்ச அந்த பேஸ்ட்ல இருந்ததுனால, அதில கொஞ்சமா தண்ணி ஊத்தி கழுவி அதில சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க தண்ணி ஆட் பண்ணவே வேண்டாம். இதுவே போதும். இதில நீங்க நல்லா வந்து அந்த மசாலா வந்து நல்லா பச்சை வாடை போயிட்டு, நல்லா நம்மளுக்கு அந்த தொக்கு மாரி கிடைச்சாலே போதும். ரொம்ப வந்து தண்ணியா இருக்கணும்னு அவசியம் இல்ல. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு, கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். தண்ணி வந்து ஓரளவுக்கு நல்லா வத்திருச்சு. இப்போ நண்டு சேர்த்துக்கலாம். நண்டு சேர்த்துட்டு நல்லா மசாலாவோட நல்லா பெரட்டி விட்டு, கொஞ்ச நேரம் நல்லா வந்து தட்டு போட்டு மூடிறலாம். நல்லா வந்து நண்டு மசாலாவோட சேர்ந்து நல்லா வந்து வெந்து வரணும். நண்டு வந்து அந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா குக் ஆகும்போது தான் அதோட நண்டு, அந்த மசாலா, அந்த சாறு வந்து இறங்கி நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டா இருக்கும். ஸோ நண்டு வந்து அந்த மசாலாவோட நல்லா குக் ஆகணும். மசாலாவோட நண்டு நல்லா கலந்து ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நண்டு பார்த்தீங்கன்னா, மசாலாவோட போட்டதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் இல்லன்னா 15 நிமிஷம் நல்லா வந்து தட்டு போட்டு நல்லா மூடி குக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நல்லா வந்து அந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா வெந்துரும். அப்பப்போ வந்து நீங்க கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்படியே விட்டுட்டாலும் அடி பிடிச்சிரும். அப்பப்போ வந்து அந்த மசாலாவோட நல்லா நண்டு வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதில மல்லி தழை தூவிட்டு நம்ம இத பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். நண்டு சூப்பும் ரெடி ஆயிடுச்சு. மேக்ஸிமம் ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா வந்து கொதிக்க விட்டுட்டோம் அப்டின்னா, நண்டு வந்து அந்த தண்ணீல நல்லா வந்து மிக்ஸ் ஆயி அந்த சாறு இறங்கி ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப நண்டு ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலா நம்ம இறக்கும்போது மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அண்ட் டேஸ்ட்டும் பார்த்துக்கங்க. டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்ததுக்கப்புறம் மிளகுத்தூள் வந்து எந்த அளவுக்கு ஸ்பைசியா நம்மளுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு நீங்க தாராளமா சேர்த்துக்கலாம். நண்டு சூப் வந்து
எப்பவுமே ரொம்ப ஸ்பைசியா நம்ம நல்லா காரசாரமா சாப்பிடும்போது தான் அந்த சளிக்கு ரொம்பவே நல்லாருக்கும். இப்ப இது ரெடி ஆயிடுச்சு. மிளகுத்தூளும் சேர்த்தாச்சு. இப்ப இத நம்ம பவுல்ல மாத்திக்கலாம். ஃபைனலா நண்டு மசாலா அண்ட் நண்டு சூப் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ட்ஸ் அண்ட் டேஸ்ட் வந்து அட்டகாசமா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த நண்டு வந்து எப்பவுமே காரசாரமா வச்சு ஒரு டைம் சளி பிடிச்சிருக்க டைம்ல சாப்பிட்டீங்க அப்படின்னா, ரன்னிங் நோஸா இருந்தாலும், சளி பிடிச்சிருந்தாலும் அப்படியே வந்து உங்களுக்கு அந்த மூக்கடைப்பு எது இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆயிடும். அவ்ளோ சூப்பரா இருக்கும். இந்த மாரி நீங்க செஞ்சு சாப்பிடுங்க. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாரி டிஃபரண்டான ரெசிபீஸோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.